அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான பல தகவல்களோடு தான் வந்திருக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். சில தகவல்கள் மிக முக்கியமான தகவல்கள், அதே மாதிரி அவேர்னஸ் தகவல்கள். ஆனால் அந்த மாதிரி தகவல் போட்டால் நம்ம மக்களுக்கு பிடிக்காது. யாருடையாவது ஒருத்தரோட அந்தரங்கம் வெளியாகணும், இல்லை யாருடையாவது ஒருத்தர் தவறு பண்ணினது வெளியாகணும், அது ஓடி பார்க்குறாங்க. நல்ல அவேர்னஸான தகவல்கள் போட்டால் கணக்கே எடுக்கிறாங்கல்ல. சரி, நான் போடுறது என்னோட விருப்பம், பார்க்குறது உங்களோட விருப்பம். இதோ இந்த செய்தியை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா இந்த வீடியோவை போய் பாருங்கள். ஒரு பணிப்பெண் செய்த தவறால் கடைசியில் சோஷியல் மீடியாவான எங்களுடைய ஷோலி முடிய போகுது. அடுத்ததா நம்ம தான் டெய்லி சொல்கிறோம்ல, பாபா கோல் அடித்தாலும் தூக்க மாட்டார், மாமா கோல் அடித்தாலும் தூக்க மாட்டாங்க, மாமா கோல் அடித்தாலும் தூக்க மாட்டாங்க, யார் கோல் அடித்தாலும் தூக்க மாட்டாங்க. இதா கடைசியில் 400க்கும் அதிகமானவர் நாட்டை விட்டு அனுப்புகிறாங்க 4 நாளைக்குள்ளே. 151 ஆர்டிக்கல். ரொம்ப மோசமான ஒரு சட்டம். அதை ஏன் இன்னமுமே கேன்சல் பண்ணாமல் வச்சுருக்கீங்க? வழக்கறிஞருடைய கோரிக்கை. அடுத்ததா எந்த கதையும் இல்லை, கேள்வி கணக்கே இல்லை. உங்கள் தொழிலாளர்கள் வெளியில் வேலை செய்கிறாங்களா, உடனே கேன்சல் பண்ணி நாட்டுக்கு அனுப்பி விடுங்க. அக்காமாவை கேன்சல் பண்ணுங்கள். யார் சொல்லியிருக்கிறது? மனித வளத்துக்கான பொது ஆணையகம். நீதி நேர்மை நியாயம் இல்லவே இல்லையா? இருக்குது. ஹியூமன் ரைட்ஸ் வேர்ல்டு லெவலில் குவைத்தை பற்றி சிந்திக்கிறாங்க. பார்க்கலாம் அதை பற்றியும். மானம் போச், மரியாதை போச். குறிப்பாக இந்த ஹிஜாப், இந்த அபாயா, இதுக்குரிய மான மரியாதையெல்லாம் போச்சு. அதெல்லாம் அப்படி டான்ஸ் ஆடலாமே, அது நார்மல், அது நெச்சுரல், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. சவுதியில் ஆடினத்துக்கு எக்ஸ்பிளனேஷன் கருமண்டா. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். முதலாவது தகவல், டியர் எம்ப்ளாயர் ஆஃப் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ், இட்ஸ் நாட் பெர்மிட்டட் ஆஃப் அசைன் த டொமஸ்டிக் ஒர்க்கர் டு ஒர்க் அவுட் சைட் குவைட் இஃப் திஸ் இஸ் டன். If they work outside, you can consider to cancel the deport from country. உங்களால் உங்களுடைய தொழிலாளரை கட்டுப்படுத்த முடியலை, உங்கள் தொழிலாளர் வெளியில் வேலை செய்கிறார் அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய தொழிலாளரை உங்களால் நாடு கடத்த முடியும். உடனே தொழிலாளருக்கு டிக்கெட்டை கொடுத்து நாட்டுக்கு அனுப்ப முடியும், அல்லது அவருக்கு எதிராக கேஸ் ஃபைல் பண்ண முடியும். இது என்ன ஒரு அநியாயம்டா இது! இந்த அநியாயத்தை தட்டி கேட்க யாருமே இல்லையா? அப்படியா? 600 தினார் காசு கட்டி வந்தோமே, 1000 தினார் கொடுத்து நாங்கள் அக்காமா அடிச்சிருக்கோமே, எங்கள் கையில் தான் அக்காமா இருக்குதே, அப்புறம் எப்படி? நாங்கள் தான் காசு கொடுத்து தான் அக்காமா அடிச்சிருக்கோம். யார் அடிக்க சொன்னா அவங்கள? இந்த நாட்டுடைய சட்டத்திட்டம் தெரியுமா? உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் காசு கொடுத்து அக்காமா அடித்து வெளியில் வேலை செய்கிறதுக்கு அப்படி விட்டுருவாங்களா? இந்த நாட்டுடைய தொழிலாளர் சட்டப்படி என்ன சொல்லுது? ஒரு ஸ்பான்சருக்கு கீழே தான் ஒரு தொழிலாளர் வேலை பார்க்கணும். ஒரு முதலாளிக்கு கீழே தான் தொழிலாளர் வேலை பார்க்கணும். அப்படி இல்லாமல் ஒருபோதும் வெளியில் உங்கள் இஷ்டத்துக்கு வேலை பார்க்க முடியாது, பார்க்குறதுக்கான அனுமதி கிடையாது. அப்படி நீங்கள் வேலை செய்து ஒரு வேலை பிடிபட்டால் என்ன செய்வாங்க? உடனே உங்களை ஃபிங்கர் வச்சு நாடு கடத்திடுவாங்க. அதுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் குவைத்துக்கு வர முடியாது. நீங்கள் பணிச்சட்டத்தை மீறி ஒருவராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த நாட்டுக்கு வர முடியாது, மற்ற நாடுகளுக்கு போகலாம். இதே மதுபானம், சாராயம் போன்ற மற்ற விடயங்கள், போதைப் பொருள், இன்னும் சில தவறான விடயங்கள், திருட்டு, கிரிமினல் வழக்குகள், இது மூலம் நீங்கள் போனீங்கன்னா ஜிசிசி கண்ட்ரி யூ ஆர் நாட் அலோவ்ட் இன் த ஜிசிசி. கடைசி வரைக்கும் உங்களை உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க, வரவே முடியாது. தயவு செய்து இனியாவது புரிஞ்சுக்கோங்க. இந்த வெளியே வீசா அக்காமன்றது கிடையவே கிடையாது. அப்படி ஒரு கானூனும் இல்லை இந்த நாட்டு, அப்படி ஒரு சட்டமும் இல்லை, அப்படி ஒரு சிஸ்டமே இல்லை. இது ஆரம்பத்திலிருந்து சில கபில்கள் பணத்துக்காக செய்த செயல். அது ஆரம்பத்தில் இதுக்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு 5-10 வருஷத்துலேருந்து அந்த காலகட்டத்துக்குள்ளே குறைஞ்சது நம்ம சும்மா உதாரணத்துக்கு 2010 2020 வரைக்கும் இட்ஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், அது இருந்துச்சு. ஏன்னா வேலை செஞ்சாங்க, பிடிக்கிற கெடுபிடி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நல்லா உழைச்சாங்க, வண்டி டாக்ஸி ஓட்டினாங்க, வண்டியை வச்சு டெலிவரி ஓட்டினாங்க, நிறைய பேர் நிறைய விதமான செயல்பாடுகள் ஈடுபட்டாங்க. இன்றைக்கி நாட்டில் காரு பங்களான்னு சொத்தோடு நல்லா வாழ்கிறாங்க. அதை பார்த்துட்டு அடடா வெளி வீசாவில் போய் வேலை செஞ்சால் எப்படி உழைச்சிங்க, நானும் போகிறேன், உழைக்கிறேன்,
எர்ராப்பட்டியை கட்ராப்பட்டியை போடுறா டிக்கெட்டை கோயத்துக்கு. அப்படி தான் நிறைய பேர் வந்தது. ஆனால் அது ஓகே, அது முடிஞ்சு போச்சு, அது எக்ஸ்பயர்ட், அந்த காலகட்டம் முடிஞ்சு போச்சு. இப்போது 24 hours கடுபடியான செக்இன் இருக்குது, 24 மணித்தியாலமும் சோதனை இருக்குது. எங்கே நீங்கள் பிடிப்பட்டாலும் உடனே ஃபிங்கர் வச்சு நாடு கடத்திடுவாங்க. நீங்கள் நேற்று தான் அக்காம அடித்து இன்றைக்கி தாண்டா வேலைக்கு சேர்ந்தேன் அப்படின்னு சொன்னால் கூட நோ வே, நோ சான்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். முடியவே முடியாது. நீங்கள் வெளியில் அக்காம அடித்து வேலை செய்கிறதுக்கு இந்த நாட்டு சட்டம் ஒன்றும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சலுகை கொடுக்கல. இந்த நாட்டு சட்டம் ஒருபோதுமே உங்களுக்கு கொடுக்கல இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு. நீங்கள் வந்து வேலை செய்யலாம் உங்களுடைய கஃபீல்கிட்ட மட்டும். உங்களுடைய ஸ்பான்சர், உங்களுக்கு யார் அக்காம அடிச்சிருக்காங்களோ அவங்கள்ட்ட தான் வேலை செய்யலாம். அதை மீறி நீங்கள் வெளியில் வேலை செஞ்சால் அது வந்து பணிச்சட்டத்தை மீறுவதற்கு சமம். அதுக்கப்புறமா பண்ணுறதையெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ குத்துதே குடையுதேன்னா என்ன பண்ணுறது? உங்கள் மேலே தான் தவறு. இது இப்போ என்னை பொறுத்த வரையில் நான் இத்தனை வருஷமாக நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். வெளி வீசா அப்படின்றது கிடையாது, வெளியில் அக்காம அடிச்செல்லாம் வேலை செய்ய முடியாது, அப்படி ஒரு சட்டமே இந்த நாட்டில் இல்லை. அப்படி வேலை செய்து பிடிப்பட்டிங்கன்னா ஒரு வேளை நீங்கள் கஃபீலுக்கு கோல் அடித்தாலும் உங்களை யாருன்னே தெரியாதுன்ற மாதிரி காட்டிக்குவாங்க. அதே மாதிரி உடனே தன்னுடைய யாராவது ஒரு நண்பருக்கு கால் பண்ணி, மச்சா இப்படி என்னுடைய தொழிலாளர் இந்த ஹத்தாமல் இந்த சாய்க்கு வந்து இத்தனை மாதமே தப்பி ஓடிட்டான் அப்படின்னு சிஸ்டமில் என்டர் பண்ணி விடு மச்சா, அவ்வளவுதான். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் தப்பி ஓடின மாதிரி சிஸ்டமில் என்ட்ரு ஆகிரும். சில கஃபீல்கள் இப்போவே அப்படி தான் செய்கிறாங்க. 600 தினார் கொடுத்து அக்காம அடிக்கிறீங்க, நீங்கள் போய் 2 மாதத்துலேயே தொழிலாளரின் ஹாஷ் அப்படின்னு கேஸை போட்டுட்டு புதிய ஆளுக்கு அக்காம அடித்து கொடுத்துட்றாங்க. நீங்கள் அக்காம இருக்குன்னு வேலை செஞ்சு கடைசியாக செக்இனில் போய் பிங்கர் வைக்கும்போது தான் மாட்டுவீங்க. 385 பேர் இப்போ வரைக்கும் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. 11ஆம் தேதி 11 14ஆம் தேதி 11 இந்த 4-3 நாட்களுக்குள்ள மொத்தம் 497 பேர் இந்த திகதிகளுக்குள்ள மட்டும் நாடு கடத்தப்பட்டிருக்கிறாங்க. இதில் நிறைய பேரை நான் பார்த்தேன். இந்த வீடியோ நீங்கள் வருது பாருங்கள், செக்கினை பாருங்கள். பார்க்க விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போங்க. விருப்பம்னா அந்த வீடியோ உள்ள நல்லா உற்று பாருங்கள். எல்லாருமே கோல் தான் பண்ணுறாங்க. போலீஸ் ஒரு பக்கம் பிடிச்சி செக்இன் பண்ணுது, அடுத்த பக்கம் கோல் அடிக்கிறாங்க. நோ ஆன்சர். வீடியோ பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு முன்னாடி வாங்க. அப்போ நம்மளுக்கு ஆதரவான சட்டங்களே இல்லையா? இருக்குது. நம்மளுக்கு அநீதி இழைக்கப்பட்டால், அநியாயம் நடந்தால் நிச்சயமாக அதற்கான சட்டங்கள் இருக்குது. ஆனால் இது
நீங்கள் தொழிலாளர் சட்டத்தை மீறி நான் வெளியில் போய் வேலை செஞ்சேன், எனக்கு வந்து பாபா அக்காமா கேன்சல் பண்ணிட்டா அப்படின்னா அதுக்கு எங்கேயுமே சட்டம் இல்லை. காசு கொடுத்து அக்காமா அடிச்சேன்னு சொன்னால் உங்களை தான் பிடிச்சி உள்ள வைப்பாங்க. ஆனால் மற்றும்படி உங்களுக்கு அடிக்கிறது, உதைக்கிறது, துன்புறுத்துறது, இந்த மாதிரி பல விடயங்களுக்கு இந்த promote the culture of human rights and combat violations and torture and not consider it the more behavior or reaction to create a situation is publics on the social media. சோஷியல் மீடியாக்கள் அந்த அடித்து பதிவு செய்கிறது, அதே மாதிரி துன்புறுத்தல் பண்ணுறது, இந்த மாதிரி இன்னும் சில விடயங்கள் குவைத்தில் நடக்குது. இதை பற்றி உடனடியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு உலக மனித உரிமைக்கான மீறல்கள் ஆணைக்குழு உடனே குவைத்துக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் இப்போது குவைத் வந்து அதற்குரிய வேலை திட்டத்தை முன்னெடுக்க போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. السفير الممثل الدائم ناصر الحيان لدولة الكويت لدى منظمة الأمم المتحدة في جنيف. تفضل سيدي. شكرا سيد الرئيس. سيد الرئيس، استكمالا لما بدأناه أمس في الاستجابة للتساؤلات التي تقدم بها السادة الخبراء، اللي باقي أجزاء الاستفسار في موضوع التكوين والتدريب والتوعية بالاتفاقية. تفضل الإعلام. شكرا سيد الرئيس، وشكرا للسيد الخبير على طرح لمثل هذه المسألة، واستكمالا طبعا لما تفضل فيه سعادة السفير في بداية جلسة أمس عن دور الإعلام في الدورات التدريبية والتثقيفية بشأن تعزيز ثقافة حقوق الإنسان. ولكن هناك دور حرصت وزارة الإعلام أن يكون من ضمن دورها التوعوي والثقافي والخاص، في اعتبار أن مكافحة ثقافة التعذيب والحرص على عدم اعتبارها سلوك رد فعل لموقف معين ونشرها بوسائل الإعلام كمحتوى يتم نقله كخبر إعلامي. هذا الأمر تطلب العديد من المسؤوليات اللي قامت فيها وزارة الإعلام، من الجانب الإرشادي والحملات التوعوية الوقائية ضد ظاهرة العنف والتعذيب، وذلك بمشاركة وسائل الإعلام المرئية والمقروءة والمسموعة والإلكترونية سواء بالوزارة أو في القطاع الخاص، حيث تم إنتاج العديد من البرامج التوعوية المتنوعة من برامج إذاعية وتلفزيونية ذات طابع تثقيفي وتوعوي، كما شارك الإعلام الجديد في السوشيال ميديا في العديد من البرامج على شكل حلقات وبرومو وفلاشات يتم نشرها. குறிப்பாக இந்த நாட்டு இளைஞர்கள் தான் ரொம்ப அதிகமான சில மோசமான செயல்பாடுகளில் ஈடுபடுறாங்க. அதில் முக்கியமாக நீங்கள் இப்போ இந்த காட்சியை பார்க்க போகிற காட்சி வந்து அதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லலாம். இதை பாருங்கள், வண்டி ஒன்று போகுது, ஒரு கேர்ள் வண்டியில் போகிறா, அப்படியே பின்னால் போய் அவங்கள விரட்டி போகிற மாதிரி போய் கடைசியில் கையில் இருந்த அந்த காஃபி கப்பை தூக்கி அந்த வண்டியிலே வீசுகிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப சேட்டை பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது? திருத்த முடியாது. நம்ம தான் திருந்திக்கணும், நம்ம தான் கவனமாக இருக்கணும் இந்த நாட்டில். இது எதுக்கு பெரிய இது பண்ணுறீங்க? நார்மல் நேச்சுரல் ஈவெண்ட் என்ன அப்படி தான் இருக்கும். உலக நாடுகளில் ஈவெண்ட் எல்லாம் அப்படித்தான் நடக்குது. فعالية عادي طبيعية ترى تصير في أي مكان في العالم. فعالية عادي طبيعية ترى تصير في أي مكان في العالم. مناسبات، احتفالات، كرنفالات زي تصير في العالم. هذا محبة الوحي، مولد رسول الله خاف الله. هذا محبة الوحي، مولد رسول الله خاف الله. ரசூலுல்லாஹ் பற்றி என்னப்பா தெரியும் உங்களுக்கெல்லாம்? உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் ரசூலுல்லாஹ் பற்றி? அந்த வார்த்தையை வாயில் எடுக்கிறதுக்குன்னு தகுதி இல்லாதவங்களா போயிட்டுருக்கிறீங்க. உலக கடைசி காலம் வரும்போது, மறுமை காலம் வரும்போது சொல்லுவாங்க, இஸ்லாமியர்கள்லாம் காஃபிர் ஆகுவாங்களாம், காஃபிர்கள் எல்லாம் இஸ்லாமியர் ஆகுவாங்களாம். அதாவது அந்நிய மதத்தவர்களெல்லாம் இஸ்லாத்தை தழுவுவாங்களாம். இஸ்லாம் மார்க்கம் நல்ல மார்க்கம், ஜென்வினான மார்க்கம். ஆனால் அதே இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்கிறவங்க அவங்க முன்னாடி அந்நிய மதத்தவர்கள் எப்படியெல்லாம் ஆடை அடிந்தாங்களோ, எப்படியெல்லாம் இருந்தாங்களோ அந்த லெவலுக்கு போயிடுவாங்களாம். அதுதான் இப்போ நடக்குது. அபாயா உலகத்தில் எத்தனையோ நாடுகளில் இந்த அவங்களுக்கு ஹிஜாப் வேணும், அபாயா வேணும்னு பல மாணவிகள் உட்பட பலருமே போராட்டம் நடத்தினாங்க. இன்றைக்கி அந்த மாதிரியான ஆடைகளை வைத்து தான் பல கேவலமான செயல்பாடுகள் நடக்குது. மதத்தை ஒரு பக்கம் கொச்சப்படுத்துகிற மாதிரி நம்மளுடைய சமுதாயம், சாதாரண ஒரு இஸ்லாமிய சமுதாயம், அது வந்து ரொம்ப மோசமான நிலையை நோக்கி போயிட்டுருக்குது.
தான் ஒரு பெண்ணு ஹிஜாப் போட்டு மாஸ்க் போட்டு அபாயா போட்டு கடைக்குள்ளே போய் திருடிட்டு போகிறாங்க. இப்போ இந்த மாதிரியெல்லாம் சம்பவம் நடக்கும்போது கடைசியில் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் கேவலமாக பார்ப்பாங்க. இப்போ சாதாரணமாக ஒரு பணிப்பெண்ணாக இருந்தாலும் தான் இந்த மாதிரி ஆடையை உடுத்து கடைக்கு போனால் அவங்களையும் ஏதோ ஒரு திருடியை பார்க்குற மாதிரி தான் 4 கண் வச்சு பார்ப்பாங்க. சொல்லி வேலை இல்லை, என்ன பண்ணுறது, எல்லாம் நடக்குது, எல்லாம் இறைவனுடைய நாட்டம் இல்லையா? பார்க்கலாம். இதோ குவைத்துடைய மன்னர் மற்றும் பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சருக்கு வேண்டுகோள். ஏன் இன்னும் ஆர்டிகல் 151 கேன்சல் பண்ணப்படவில்லை? ஆர்டிகல் 151 நிச்சயமாக கேன்சல் செய்ய வேண்டும். இதில் பல பிரச்சனைகள் இருக்குது, பலதரப்பட்ட கேள்விக்குறிகள் இருக்குது. அதே மாதிரி இதில் இந்த மாதிரி ஆர்டிகல் 159, 51, ஆர்டிகல் ஆர்டிகல் 118 இந்த மாதிரி 3 ஆர்டிகளை பற்றி பேசியிருந்தார். இதில் பேசும்போது இந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவான சில சட்டங்கள் இருக்குது. இந்த தொழிலாளருக்கு ஒரு பாதிப்புன்னா கோர்ட்டில் கேஸ் போட்டால் அந்த நியாயத்தை பெற்றுக் கொடுக்கும் வரைக்கும் அவங்கள நாடை விட்டு அனுப்பப்படாது. ஆனால் இப்போ இங்கே என்ன நடக்குது தெரியுமா? அவங்களுக்கு கேஸ் இருக்கும், அது எம்பசி நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போங்க, அப்புறமா காசு எடுத்து அனுப்புகிறோம், அனுப்பி கிழிச்சிங்கடா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஆமாம், கேஸ் இன்றைக்கி எத்தனையோ பேர் தொழிலாளர்கள் இன்றைக்கும் இந்த பேப்பர் அனுப்பி இந்த பேப்பருக்குரிய கேஸ் முடிஞ்சிருச்சா பாருங்கள் பிரதர், எனக்கு என்னுடைய கஃபில் 6 மாதம் சம்பளம் தரணும், கேஸ் போட்டோம், எம்பசியால் டிக்கெட் பண்ணி நாட்டுக்கு அனுப்பிட்டாங்க, ஆனால் இன்னமும் எங்களுக்கு அந்த சம்பளத்தை எடுத்து கொடுக்கல. எடுத்துட்டிங்களா, எடுத்து கொடுக்கலையா, இல்லை எடுத்து விழுங்கிட்டீங்களா, அது தெரியலை. அப்போ இந்த மாதிரி இன்னும் சில எத்தனையோ விடயங்கள் இருக்குது. அவங்கள அந்த கேஸ் முடியும் வரைக்கும் அவங்களுக்கான சம்பளத்தையும் அந்த ஸ்பான்சர் கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய கேஸுகள் இருக்குது, நிறைய சட்டங்கள் இருக்குது. ஆனால் ஒரு சில சட்டங்கள் அமுலில் இருக்குது, சில சட்டங்கள் அது தடை செய்யப்பட்டிருக்குது. அந்த மாதிரி சட்டங்களை கொண்டு வரணும், சில சட்டங்களை நீக்கணும். அதை பற்றின கோரிக்கை முன் வச்சிருக்கிறாரு. கொஞ்சம் எமோஷனலாகவே பேசியிருக்காரு. அரபி தெரிஞ்சவங்களும் கேளுங்க, இதிலிருந்து வரக்கூடியது அவர் சொல்லக்கூடிய சில கருத்துக்கள். الوكلاء والمدراء العامين كلهم مو حراميه مو لصوص، كلهم شرفاء ولا تشوء بهم شائبه، فما في واحد فيهم راح يخالف القانون. طيب قدر الله والاعمار بيد الله. انت اليوم الله خذ امانته وجاء رئيس وزراء السابق بدون ديوان محاسبه بدون مجلس امه، ها ايش راح يصير بالبلد؟ يا طويل العمر ديوان المحاسبه لا تقصقص جنحانك. اذا في احد معين سين من الناس زعلان من الصرعاوي قبل يبي ينتقم من ديوان المحاسبه كله، ديوان المحاسبه يفترض انه يكون تابع حق سمو الامير مباشره. حتى اخطائك انت يا سمو الرئيس الشخصيه في مكتبك الشخصي تصل الى مكتب سمو الامير مباشره. وكل امور الدوله ماليزيا سواها. المملكه العربيه السعوديه كانت تتبع رئيس مجلس الوزراء اللي هو جلالة الملك. الآن لا، عدلوها صارت تبع الملك مباشرة المحاسبة عندهم. اليوم تقول موظفين ديوان المحاسبة ما يراقبون ايش قاعد يصير بالبلد، يعني لا مجلس أمة ولا ديوان المحاسبة. سوري واتس جوين اون، يعني ايش قاعد يصير؟ شو السالفة؟ ديوان المحاسبة فيه فساد؟ أنا أكثر إنسان في دولة الكويت هاجم ديوان المحاسبة. تبي تحارب ديوان المحاسبة طول العمر، تبي شلالية؟ شوف اسماء موظفين ديوان المحاسبه وصلت القرابه وكرر، اطلب كشف، قول واحد طلع يبربر بتويتر عني انا، يقول شنو تشكك؟ اسال. اذا واحد مات بديوان المحاسبه روح العزاء، كل اللي صافين يداومون بديوان المحاسبه، ولد خالته ولد عمه زوج بنته مرت ولدها انا ما اقولها صارت عزبه وفي مئات من هالحالات والسالفه لعب بلعب، ما راح اقول هالكلام، وانه اذا ما مشي فلان يروح حق فلان عشان يضغط على فلان باتجاه فلان لصالح فلان، مجلس امه مصغر. امور شخصيه موجوده، نعم لا ولا يوجد مكان، حتى مجلس الوزراء نفسه لا بشر يخطئون يصيبون، واحد نفسه تصير دنيا مرات انسان بشر، قضاة ارتشوا، قضاة. تخيل انا قاعد اتخيل حال البلد، انا قاعد اطلع اتكلم ليش شنو مستفيد؟ خالي رئيس الديوان، مرت اخوي مديره عامه هناك، احد من اهلي هناك، ما عندي احد هناك. بس انت طويل العمر شنو تعميم يلغي ماده 51 من الدستور يتكلم عن فصل السلطات بعد تعاونها، تروح تصدر تعميم يتحكم في ديوان المحاسبه فيما عمله؟ اشك
أشك أن عندك علم في هذا الموضوع، وإن كان هذا الخطأ من الأمين العام لمجلس الوزراء يجب أن يتدارك ويصلح. وأنا مع أن ديوان المحاسبة يتبع مكتب سمو الأمير رأسا، لا تنشر ما يصير وزير الدفاع مثلا وزير الدفاع سلاح الإشارة فاهم يراقب نفسه بنفسه شلون؟ لا، لازم يجيهم واحد يغثهم، ومن صالح منهم؟ من صالح الدولة. أنا حيل طولت بالفيديو، ولكن اللي صار هذا خطيئة، أو بكل بساطة الغوا المادة 51 من الدستور، وإذا كانت موجودة لابد أن ندافع عنها، ندافع عن ما تبقى ما لدينا اللي قاعد أتكلم فيه. هل أنا نائب مرشح نفسي؟ ما في مجلس ما شاء ارشح نفسي، ما عندي بطحة فوق راسي أحسس عليها. الوضع خطير جدا، اللي قاعد يصير خطير جدا، والله يستر. السلام عليكم. யாராக இருந்தாலும் சரிதான், வெட்டு ஒன்று துண்டு. இந்த பேச்சு தான் இவர்கிட்ட எனக்கு பிடிச்சது. யார் தவறு செஞ்சாலும் சரி, வெளிநாட்டவராக இருந்தால் வெளிநாட்டவர் தவறுனா தவறை சுட்டி காட்டுவார், குவைத்தி தவறை சுட்டி காட்டுவார், அரசாங்கம் தவறை சுட்டி காட்டுவார். வழக்கறிஞர்களையும் உண்மையிலேயே அதை மூத்த வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறைய விடயங்களில் தொழிலாளர் சாதகமாக பேசக்கூடிய ஒருத்தர் நிறைய தடவை பார்த்துருக்குறேன். அதே போல் தான் இந்த நாட்டில் நம்மளுக்கு ஆதரவான பல சட்டங்கள் இருக்குது, அதை பற்றி தெரியவும் தெரியாது, அதை வெளிக்கொண்டு வரதும் இல்லை யாரும். அதெல்லாம் கொண்டு வந்து போட்டால் எங்கே பார்க்குறீங்க? எவ்வளவு ஓடிட்டா, இல்லை அவனோட மனைவியை இவன் வச்சுருக்கான். உண்மையிலேயே எனக்கு அந்த சில டைமில் எவ்வளவோ முக்கியமான கண்டென்ட் வீடியோக்களை போட்டால், இப்போ இது உங்களுக்கு அரபி பிடிக்கலைன்னா அரபியை ஸ்கிப் பண்ணுங்கள், வீடியோ பிடிக்கலையா வீடியோவை ஸ்கிப் பண்ணுங்கள், தேவையான விடயங்களையாவது சுற்றி சரி பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறதில்ல, ஓப்பன் பண்ணுறது பார்க்குறது போகிறது. கடைசியாக இந்த தொல்லை தாங்க இல்லாமல் தான் நாங்கள் தலைப்பு செய்தி அப்படின்ற ஒரு டாப்பிக்கே கொண்டு வந்தது. சரி, அதையாவது பார்த்துட்டு போகட்டும், என்னென்ன நியூஸ் இருக்குது அப்படின்றதையாவது. என்ன பண்ணுறது, நான் எமோஷனலாக என்ன பண்ணேன், உங்கள் இஷ்டம், கவனமாக இருங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.